இந்த கவிப்பேரரசு வைரமுத்து யார் அப்படின்னு பார்த்தோம்னா 1953ஆம் ஆண்டு தேனி மாவட்டத்தை சொந்த ஊராக கொண்டு வடுகப்பட்டியில் பிறந்தவர் தான் இந்த வைரமுத்து அப்படின்னு சொல்றாங்க. இவர் கிராமத்து மண்வாசனையோடு பிறந்த ஒரு கவிஞர். இவர் எண்ணற்ற படைப்புகள் எழுதியிருக்காங்க. கவிதைகள், புதினங்கள், சிறுகதைகள், கட்டுரைகள், இந்த மாதிரி பல்வேறு வகைகளில் தன்னை ஒரு படைப்பாசிரியராக காட்டிக்கொண்டவர் கவிப்பேரரசு வைரமுத்து. அதனால அந்த படைப்புகளை வச்சு இவருக்கு என்ன பெயர்கள் வழங்கியிருக்காங்க அப்படின்னா காப்பிய பேரறிஞர், காப்பிய சாம்ராட் அப்படின்னா இவருக்கு பெயர்கள் வழங்கியிருக்காங்க. இதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா அவருடைய படைப்புகள்ல அவர் கருவாச்சி காவியம், கள்ளிக்காட்டு இதிகாசம், இந்த காவியங்களையும் இதிகாசியங்களையும் எழுதியதுனாலேயே இந்த இரண்டு நூட்கள்னால இவருக்கு காப்பிய பேரறிஞர், காப்பிய சாம்ராட் என்ற பெயர்கள் வழங்கப்பட்டது. இவருடைய படைப்புகள் பெரும்பாலும் எந்த எதை பற்றி இருக்கக்கூடியதாக இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சமூகம் சார்ந்தும் அரசியல் சார்ந்தும் தன்னம்பிக்கைகளை வெளிப்படுத்தக்கூடியதாகவும் காதல் சிந்தனைகளை எடுத்துக்காட்டக்கூடியதாகவும் வரலாறு குறித்து எடுத்துக்காட்டக்கூடியதாகவும் அது மட்டுமல்லாமல் பெண்ணிய சிந்தனைகளை வெளிக்காட்டக்கூடியதாகவும் இவருடைய படைப்புகள் அமைந்திருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அதுல முக்கியமான பரிசுகள் வாங்கி தந்த, விருதுகள் வாங்கி தந்த படைப்புகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா கருவாச்சி காவியம், கள்ளிக்காட்டு இதிகாசம், தமிழுக்கு நிறம் உண்டு, பெய்யென பெய்யும் மழை. ஒரு தமிழர் என்பதாலோ என்னவோ தெரியல, தமிழ் மீதும் அளவலாவிய பற்று கொண்டவர் அவர் வைரமுத்து. இதை தாண்டி இவர் பெற்ற விருதுகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா தேசிய விருது, கலைமாமணி விருது, பத்மஸ்ரீ விருதுகளை பெற்றுள்ளார். இதற்கு இவருடைய படைப்புகளும் காரணம். இவர் தன்னை ஒரு சிறந்த திரைப்பட பாடல் ஆசிரியராக உலகத்தில் காட்டிக்கொண்டவர் என்று கூட சொல்லலாம். எப்படி அப்படின்னா தன்னுடைய படைப்புகளையும் தாண்டி கவிஞராக சிறந்த பாடல்களை கிட்டத்தட்ட நீண்ட வருடங்களாக எழுதி வருகிறார். அதுல நமக்கு தெரிந்த பாடல்கள் அதிகமான பாடல்கள் இருக்கு. நம்ம திரைப்படங்கள்ல பார்த்தோம்னா நமக்கு தெரியும். 1000ல் நான் ஒருவன், ஆணையிட்டால் படைத்தலைவன் அப்படின்னு ஒரு பாட்டு எழுதியிருப்பாங்க. அப்புறம் இது போல நிறைய பாடல்கள் திரைப்படங்கள்ல எழுதியிருக்காரு. அந்த திரைப்படங்களுக்காக பாடல்களுக்காக இவருக்கு தேசிய விருது, கலைமாமணி விருது, பத்மஸ்ரீ விருதுகள் கிடைத்துள்ளன. அதையும் தாண்டி இவருடைய படைப்புகள் 1000ற்கும் மேற்பட்ட படைப்புகளை எழுதியுள்ளார். அதுல உங்களுக்கு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக சில படைப்புகளை மட்டும் இந்த இடத்துல, இந்த கவிதைகளை மட்டும் நான் உங்களுக்கு காட்டுகிறேன். வைகறை மேகங்கள், திருத்தி எழுதிய தீர்ப்பு, வித்தியாச அன்னங்கள், 3ஆம் உலகப் போர், வானம் தொட்டுவிடும் தூரம்தான், மௌனத்தின் சப்தங்கள், வடுகப்பட்டி முதல் வோல்கா வரை. அதாவது ஒரு சிறிய கிராமத்தில் ஆரம்பித்த வாழ்க்கை, இவருடைய வாழ்க்கை என்பது எப்படி நீண்டு ஒரு மிகச்சிறந்த வரலாறாக இன்று உருவாகி இருக்கிறது அப்படிங்கிறதையும் கூட படைப்பாக எழுதியிருக்கிறாரு. அதுக்கடுத்து பார்த்தோம்னா தண்ணீர் தேசம், அதுக்கடுத்தபடியாக பார்க்கடல். இந்த மாதிரி படைப்புகள் 1000ற்கும் மேற்பட்ட படைப்புகள். அதுபோல இவருடைய களம் என்பது ஒரு தலைப்பு சார்ந்ததாக இல்லை, பல்வேறு தலைப்புகள் சார்ந்ததாக இருக்கிறது. சமூகம் பற்றியும் சொல்வதற்கு தவறவில்லை, இயற்கை பற்றியும் சொல்வதற்கு தவறவில்லை, அரசியல் குறித்தும் தன்னம்பிக்கை குறித்தும் வரலாறுகள் குறித்தும் எடுத்துக்காட்டிய வண்ணம் இன்று வரை இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு கவிஞராக கவிப்பேரரசு வைரமுத்து விளங்குகிறார். அதுல நமக்கு பாடப்பகுதியில என்ன கவிதை இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பாடம் கவிதை தான் இருக்கு. இந்த பாடம் கவிதை குறித்து நம்ம என்ன பண்ண போறோம்னா அடுத்த காணொலியில நம்ம பார்க்க போறோம். இந்த பாடம் அப்படிங்கிறது இயற்கையோடு இருக்கக்கூடிய அந்த கவிதை அப்படிங்கிறத எப்படி ஒரு உயிர்ப்போடு எழுதியிருக்காரு அப்படிங்கிறத பற்றி தான் அந்த பாடம் கவிதை நமக்கு எடுத்து காமிக்குது. இயற்கைக்கும் நமக்குமான உறவு என்ன, அந்த இயற்கையோடு இணைந்த அந்த வாழ்க்கை என்பது எப்படிப்பட்டது, நம்ம சங்ககாலம் தொற்று இன்று வரைக்கும் பார்த்துட்டு இருக்கோம். இயற்கை இயற்கை இயற்கை, அந்த இயற்கை சூழல் என்பது நமக்கு எப்படி ஒரு மகிழ்ச்சியையும் இன்பத்தையும் தரக்கூடியதாக இருக்கிறது. அப்படி இல்லை என்றால் அதை எப்படி நாம் இன்பத்தோடு மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற சிந்தனையை எடுத்துக்காட்டக்கூடியதாக இந்த பாடம் கவிதை அமைந்திருக்கிறது. அதை பற்றி தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா இனி வரும் பகுதிகளில் நம்ம காண போறோம். நன்றி, வணக்கம். வணக்கம்.